அபிராமி அந்தாதி பாடல் 2. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்புச் சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. அபிராமியை அபிராமப்பட்டர் எவ்வாறாக உணர்கிறார் என்பதை இந்த பாடலில் கூறுகிறார். அந்த அபிராமி அன்னை தான் அவருடைய பெற்ற தாயாகவும் அவர் தொழும் தெய்வமாகவும் எல்லா நேரங்களிலும் துணையாகவும் இருப்பவள் அந்த அபிராமி அன்னையே. அதைதான் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும். நமக்கு அனைவருக்குமே அந்த அபிராமி அன்னை தான் நம்மை பெற்ற அன்னையை போல் தாயாக இருப்பவள் அந்த அபிராமி அன்னை. நாம் தொழும் தெய்வமாக இருப்பவளும் அந்த அபிராமி அன்னையே. நமக்கு எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் துணையாக இருப்பவளும் அந்த அபிராமி அன்னையே. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும். இந்த அபிராமி அன்னை மற்றும் எவ்வாறாக நமக்கு இருக்கின்றால், சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். அதாவது நம் வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் வேதங்களில் கூறப்பட்டுள்ளவையை நாம் பின்பற்றுவதனால் நாம் சிறந்த ஒரு வாழ்வை வாழ முடியும். அந்த வேதங்களின் வேராகவும் மூலப்பொருளாகவும் இருப்பவள் அபிராமி அன்னையே. சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். அதாவது வேதங்கள் தான் நம்மை வழி நடத்துகின்றன. அந்த வேதமாக இருப்பவள் அபிராமி அன்னையே. அது எவ்வாறாக என்றால், ஒரு மரம் இருக்கிறது என்றால் அதன் மூலம் என்ன? வேர்தான். அந்த வேராகவும் மரமாகவும் அதில் விளையக்கூடிய இலைகள் கொழுந்தாகவும் இருப்பவள் அபிராமி அன்னை. அதாவது வேதம் என்பது வேதத்தின் மூலப்பொருள். வேறாகி அந்த மூலப்பொருளை நாம் உணரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வர வேண்டிய பக்தி வரும், பலன்கள் என்ன பலன்கள் எல்லாம் வருமோ எல்லாமே வரும். அதனால் அந்த வேதத்தின் மூலமாக வேராகவும் பனையும் மரமாகவும் கொழுந்தாகவும் இருப்பவள் இந்த அபிராமி அன்னையே. இந்த அபிராமி அன்னையை எத்தகையவள்? பனிமலர் பூங்கனையும் கருப்புச் சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இந்த அபிராமி அன்னை எத்தகைய வடிவத்தை கொண்டவளாக இருக்கிறாள்? அவள் பனிமலர் பூங்கனை வைத்து கொண்டிருக்கிறாள். பூக்களால் ஆன அம்பை வைத்து கொண்டிருக்கிறாள். மென்மையான பூக்களினால் ஆன அம்பை வைத்து கொண்டிருக்கின்றாள். கரும்பை வில்லாக வைத்து கொண்டிருக்கின்றாள். பாசாங்குசமும் பாசக்கயிறை ஒரு கையிலும் மற்றொரு கையில் அந்த அங்குசத்தையும் வைத்து கொண்டிருக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், நமக்கு வரக்கூடிய இந்த ஆசைகள், வேண்டாத எண்ணங்கள் இவற்றையெல்லாம் நம்மிடம் இருந்து அடக்குவதற்காக அந்த கரும்பு வில்லை காமத்திற்காக ஆசைக்காக ஒப்பிடலாம். அந்தனால் நம்முடைய தீய எண்ணங்களை எல்லாம் நம்மிடமிருந்து அழிப்பதற்காக கரும்பு வில்லால் அந்த பூக்களால் ஆன அம்பை கொண்டு அந்த தீய எண்ணங்களை எல்லாம் நம்மிடமிருந்து அழிப்பதற்காகவும், பாசாங்குசமும் ஒரு பாசக்கயிற்றினால் நம்மை கட்டி, அதாவது நம்மை நல்லவர்களாக இருப்பதற்கு தீயவைகளிலிருந்து நம்மளை கட்டி காப்பாற்றுபவளாகவும், அங்குசம் என்பது ஒரு ஊசியை போன்று நம்மை ஆக்டிவேட் செய்வதாக, நமக்குள்ள இருக்கும் நல்லவைகளை எல்லாம், பொதுவாக யானைகளுக்கெல்லாம் அங்குசம் வைத்துதான் அந்த யானைப்பாகன் அந்த யானையை என்ன செயல் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வைப்பார். அதுபோன்று நம்மை அந்த அங்குசத்தை கொண்டு நம்மை செயல்படுத்துபவளாக அன்னை அபிராமி இருக்கின்றாள். இந்த அன்னை அபிராமியானவள் 3 உலகங்களுக்கும் திரிபுரத்திற்கும் அன்னையானவள். மிக அழகிய அன்னையான இந்த திரிபுர சுந்தரி தான் நம்முடைய வாழ்க்கை துணையாகவும் நமக்கு வேத விழுப்பொருளாகவும் இருப்பவள் என்பதை அறிந்து கொண்டோம். வேத விழுப்பொருளாகவும் இருப்பவள் இந்த அபிராமியே என்று அபிராமப்பட்டர் பாடுகின்றார். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். இந்த பாடலை பாராயணம் செய்வதால் பிரிந்து இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ வழிவகை செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பாடலை பார்ப்போம். துணையும் தொழும் தெய்வமும்
பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே.